ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 6 இன்றைக்கான இயரிங் டிசைன்ஸ் பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்து பேர்ல் பீட்ஸ் ஒயிட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட்டில் வந்து நான் 12 mm 6 mm பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் வந்து இப்போ மேக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீட் போட்டு நம்ம உல்ட்டாவாக நம்ம இது பண்ணிப்போம் இல்லையா, அது மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஸோ 2 பக்கமும் த்ரெட்லேயும் என்ன பண்ணணும், 3 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த இயரிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்ம பண்ணணும், பொறுமையாக பண்ணணும். இல்லைனா நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி ஆகும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், அழகாக வரும். ஸோ 2 த்ரெட்டையும் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அந்த 12 mm பீட்ஸை 2 சேர்த்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த 12 mm பீட்ஸ் இருக்குல்லையா, அதை வந்து மேல் பக்கமாக கொண்டு வந்து மேலேருந்து 2 ஒயரையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து 3 வந்து நான் வந்து த்ரெட்டை உள் பக்கமாக கொண்டு வந்து வெளியில் கொண்டு வருவேன். ஸோ கொண்டு வந்துட்டோம்னா ஸோ ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பீட் வந்து நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி லாஸ்ட் பீடையும் வந்து நம்ம ஆட் பண்ணி லூப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பீட் வந்து மேலே வந்து நான் கொடுத்துட்டு நம்ம இயரிங் ஊக்கு ஆட் பண்ணுறதுக்காக அந்த லூப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரெடி பண்ணிவிட்டு இயரிங் ஊக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இயரிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது போல் பேர்ல் பீட்ஸில் நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பேஜில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இது போல் கஸ்டமைசிங் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா டிஎம் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான இந்த இயரிங் டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இது போல் ஹேண்ட்மேட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே இன்னொரு இயரிங் டிசைன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.